நாராயணியை மட்டும் நான் வெற்றி பெற்று நாராயணியின் ஸ்லோகத்தை பலம் மட்டும் சொல்றதா இருந்தா இதுல 3 ஸ்லோகம் ஆயிருக்கேன். சாஸ்திரங்களையும் புராணங்களையும் வேதங்களையும் வாசிச்சு தொலைச்சதுனால அதை தாண்டி போக முடியல. இதை விளக்காம போனா ரொம்ப தப்பு அப்படின்னு தோன்றது நமக்கு. சத்தியத்தை விளக்கிட்டு போகணும் அப்படின்னு. இப்ப 4 வேதங்கள் 4 சிரஸ். வேதங்களுடைய காலங்கள் பகவானுடைய அறிவு, அதுக்கு காலமே கிடையாது. ரிசர்ச்ல எல்லாம் சொல்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால காலத்தை பத்தி யார் பேசினாலுமே அதை முழுசா நாம ஏத்துக்க முடியாது. அது வேதத்துக்கு தான் இல்லை, அவதாரங்களுக்கு பேசினாலுமே ஏத்துக்க முடியாது. ஏன்னா உனக்கு பிரமாணம் ராமன் ஒருத்தர் உண்டுங்கிறது பிரமாணமே வால்மீகி தானே. வால்மீகி சொன்னதுன்னா உங்களுக்கு எப்படி ராமனை தெரியும்? வால்மீகியே பாலோத்வாரச வாரிஷிகான்னு ஒரு இடத்துல சொல்றார். 12 வயசு மதிப்புல இருந்தான் அப்படிங்கிறார். அதே வால்மீகியே விஸ்வாமித்திரத்தை கொடுக்கும் போது 12 வயசுல மதிப்புல இருந்தான்னு சொல்ற வால்மீகியே விஸ்வாமித்திரர்கள் தசரதன் சொன்னதா ஒரு வார்த்தை சொல்றார். 60 வருஷ சகசிராணி ஜாதஸ்ய மம கௌஷிகா, 60,000 வருஷம் மண்ணாடி பெத்த குழந்தைங்கிறார். 60,000 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு குழந்தை அடையறதுக்கு. 60 வருஷம் சகசிராணி அப்படிங்கிறார். இதுல இடம் உண்மையா இருக்கு. 60,000 வருஷம் ஒரு மனிதன் வாழ, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஒரு மனிதன் வாழ முடியுமா முடியாதாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். அது காலம் தான் தீர்மானம் பண்ணணும், நாம தீர்மானம் பண்ண முடியாது. ஏன்னா புராணத்துல இருக்கு.